ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வச்சிஸ் கிச்சன். நீங்கள் எல்லோரும் நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், எள்ளு. ஓகே, இந்த மெத்தடை எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். உளுந்து செவக்க வறுக்கணும், ஆனால் தீய வைக்கக்கூடாது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப தூக்குனிங்கன்னா தீஞ்சு போயிடும். உளுந்து வறுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு போட போகிறேன். கடலைப்பருப்பும் 300 கிராம் தான் போடுறேன். இதையுமே செவக்க வறுக்கணும், தீய வைக்கக்கூடாது. கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி. பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போது காஞ்ச மிளகாய் போட போகிறேன். இது ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க. காரம் நிறைய இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன். உங்கள் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. நான் ஒரு 2 கைப்பிடி நிறையா போட்டிருக்கேன். இது அப்படியே நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் வறுக்கணும், ஆனால் தீய வைக்கக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பூண்டு போட போகிறோம். பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். ரொம்ப தட்டாமல் லைட்டாக 1-2 தட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டு வறுக்கணும். நான் 2 முழு பூண்டு எடுத்திருக்கேன், போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இது செவக்க விடணும்லாம் அவசியம் இல்லை, நல்லா சூடானதுக்கப்புறம் இறக்கிடலாம். பாருங்கள், தோல்லாம் முறுமுறுன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோம்னா, எள்ளு ஒரு 100 கிராம் போடுறேன். எள்ளு நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போடணும், ஒரு மாதிரி மண்ணாக இருக்கும். அது தண்ணியில் கழுவிட்டு அரைச்சிட்டு போடணும், அப்போ தான் அந்த கல்லெல்லாம் போகும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியிலே ஃபேனில் வச்சு உலர்த்தினோம்னா நல்லா காஞ்சிடும். பார்த்திங்கன்னா அது எப்படி இறக்கணும்னா, 1-2 அப்படியே பொரியும், ஒயிட் கலரில் வரும். ஃபுல்லாகவே பொரிய வரக்கூடாது, அப்படி விட்டோம்னா ஆயிலி ஆகிடும், ஒரு மாதிரி எண்ணெய் பிசுப்பாயிடும். 1-2 அப்படியே பொரிஞ்சு வரும்போது சவுண்டு கேட்கும் லைட்டாக, அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இதுதான் கரெக்டான மெத்தட். அப்படி விட்டோம்னா தீஞ்சு போயிடும், ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் அதுக்கு மேலே விட்டோம்னா. ஓகே, இப்போ எள்ளு வறுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே எங்கே அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பொரிஞ்சு. நெக்ஸ்ட்டு போட போகிறது கருவேப்பிலை. 2 கைப்பிடி கருவேப்பிலை போடுறேன். இது ஆல்ரெடி வீட்டிலே நிழலில் உலர்த்தி வச்சுருக்கேன் நான். இது வறுப்பட்டோடனே முறுமுறுன்னு ஆகிடும், ரொம்ப கருப்பாகவும் ஆக்கக்கூடாது, கிறிஸ்பி ஆகிடும் நல்லா முறுமுறுன்னு. ஓகே, இதையும் வறுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெருங்காயம், ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் பெருங்காயம் குட்டி குட்டியாக பிச்சு போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வறுத்துடணும். கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம எப்படி வறுத்து வச்சுருக்கோன்னு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் கலர் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பொன்னிறமாக இருக்குது. ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பொடியை சுட சுட இட்லி வச்சு தட்டில் பொடியை கொட்டி அதில் கொஞ்சம் பள்ளம் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அப்படியே குழச்சி அப்படியே இட்லி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா 10 இட்லி கூட சாப்பிட்லாங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி அரைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வருதுன்னு சொல்லுங்கள். ஃபைனலாக ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.